உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அர்ஜுனமூர்த்தி, இப்போ மக்களோட சொத்துக்களை காங்கிரஸ் பறிச்சுக்கும்னு சொல்றது, இப்போ உங்க வீடெல்லாம் நாளைக்கு உங்க பேர குழந்தைகள்லாம் எழுதி வைக்க முடியாது, அந்த வீட்டை பறிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றார் பிரதமர். அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். அந்த ஆதாரத்திலிருந்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அரசியலில் எப்போதுமே நேரடி ஆதாரங்கிறதோட ஹிடன் அஜெண்டா கட்சிகளுக்கு இருக்கும். ஹிடன் அஜெண்டா இருக்கும். இப்போ காங்கிரஸோட ஃபேப்ரிக்கே எப்படின்னா நிறைய ஹிடன் அஜெண்டா உள்ள ஒரு கட்சி. ஏன்னா நிறைய அதிகப்படிய மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெறாததுனால தான் அப்படியே தேஞ்சு நான் அதுக்கு நிறைய உதாரணம் அது மாதிரி வார்த்தை சொல்ல விரும்பலை. தேஞ்சு ஆதாரத்துல இருந்து பேசலாம். ஸோ தேஞ்சு போயிட்டாங்க, கடுமையாக தேஞ்சு போயிட்டாங்க. ஆதாரமே என்னன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜேபி மார்கனில் அவர் ஜெமின் டைமண்ட் நேற்று சொல்லியிருக்காரு, இந்தியாவை மாற்றியவர் மோடின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை மாற்றியவர் மோடி அப்படின்னு நேற்று ஜேபி மார்கனில் சொல்லியிருக்காரு. ஜேபி மார்கன் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு ஃபுல்லாகவே லார்ஜ் கன்சல்டன்சி ஃபார்ம். அவங்க தரவுகள்லாம் இல்லாமல் அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவர் அதில் சொல்லும் போதே சொல்கிறாரு, அமெரிக்காவை கிண்டல் பண்ணுறாரு. அமெரிக்காவை எப்படி கிண்டல் பண்ணுறாருன்னா, அமெரிக்கா இந்தியா கிட்ட மோடி கிட்ட கற்றுக்கணுங்கிறாரு. இல்லை, அதெல்லாம் என்னுடைய கேள்வி. இல்லை, அதுதான் பிரதமர் சொன்னது. இல்லை நீங்கள் பிரதமர் சொல்கிறாருல. இப்போ அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தான் விளக்குவதற்கு சரியான நபர். என்னன்னா, இப்போ மக்கள்லாம் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்கல்ல, ஐயோ நம்ம சொத்து என்ன ஆச்சுன்னு. ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்காருல்ல. இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் கேட்கிறார், அதாவது ஒரு வரி ஒரு ஆதாரத்தை காண்பீங்கன்னு சொல்றாரு. நீங்களே சொல்லிட்டீங்களா பேஜ் 28 இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அசெட்ஸ் பண்ண போறாங்க நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேணும். அதுக்கு தான் சொல்லணும் இருக்கு. அது நீங்க எனக்கு இதுக்கு தான் சொல்லணும், வேற எதுக்கும் சொல்ல வேண்டாம். இல்லங்க, நான் சொன்ன ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். வேண்டாம் வேண்டாம். ஹிடன் அஜெண்டா காங்கிரஸுக்கு தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனதுல இருந்தே, அதாவது அவங்களோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு கரு இருக்கும். ஒரு கட்சினா அதுக்கு ஒரு கருவோட கொள்கை இருக்கும். அவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த வெல்த் மேலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் டேக்ஸ் கொண்டாந்தது, ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்தது, இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் முத்தாய்ப்பாக பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் மெயின் விஷயத்தை நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த கோல்டு இம்போர்ட்டுக்கு டியூட்டி கொண்டு வந்ததும் சிதம்பரம் அவர்கள் தான் கொண்டாந்தாங்க. அவங்களுக்கு கோல்டு மேலே என்றைக்குமே ஒரு கண்ணு இருக்குது. பலவிதமாக கோல்டு அசட் வேல்யூ பண்ணணும். கோல்டு அசட்டை எடுத்துகிட்டு கன்ஸ்ட்ரக்டிவாக வேல்யூ பண்ணணும். ஏன்னா கோல்டு அடமானம் வச்சது சந்திரசேகர் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் நரசிம்மராவ் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கோல்டுன்ற ஒரு வார்த்தையே இல்ல. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வேணா இருக்குமே தவிர கோல்டுன்ற வார்த்தையே இல்ல. நீங்க ஹிடன் அஜெண்டான்னு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க. சார், இன் பிட்வீன் லைன்ஸ்ல பாருங்க சார். அரசியல் இஸ் ஆல்வேஸ் கோஸ் வித் இன் பிட்வீன் லைன்ஸ் சார். நீங்க எப்பவுமே அரசியலை நேரடி பார்வை பார்க்கவே கூடாது சார். நேரடி பார்வை பார்த்தோம்னா அரசியல். சரி, நான் உங்கள் பார்வையிலே வரேன். இன் பிட்வீன் லைன்ஸ் பார்க்கணும். முதல் வார்த்தை என்ன, ரெண்டாவது வார்த்தை என்ன, நீங்க இடையில என்ன பாத்தீங்க, அதை விளக்கிருங்க. எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த காங்கிரஸ் இப்போ ரொம்ப நலிஞ்சு போனதுனால ஏதாச்சும் இப்போ தேவகவுடா கூட மாவோயிஸ்ட் மாதிரி சார் அவங்க நலிஞ்சு போன எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை அவங்களுக்கு சார் ஒரு பதட்டம். சார் நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக பண்ணுங்க சார். ஒரு பதட்டம் வந்துட்டா அந்த பதட்டத்தில் எதை வச்சு மூடணும்னு நினைப்பாங்கன்னா, அவங்கள ஒரு வெற்றியை வச்சு மூடணும்னு நினைப்பாங்க. அழுக்க எப்போதுமே ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க பெண்கள். டக்குன்னு புதுசாக வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் அது மாதிரி இவங்க அவரை தூரத்திலிருந்து பார்க்கிற போது அவர் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறாருன்னா, திரு அர்ஜுனமூர்த்தி ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்தா அதை வச்சு பேசலாம்னா, நீங்க காங்கிரஸோட வரலாறு அவங்க எப்படி தேஞ்சு போனாங்க அதை பத்தி ஆதாரம் தான் தெளிவா எங்க பாரத சொல்லுங்க. தெளிவா சொல்லிட்டாரு சார், தெளிவா சொல்லிட்டாரு. இவங்களோட ஆர்வமே என்னன்னா, மக்கள்கிட்ட எப்போ சாம்பட்டோட அது ரீகன்கரண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சூப்பர் ரிச் கிட்ட இருந்து பணத்தை எடுக்கணும். அமெரிக்காவில் அப்படி ஒரு திட்டம் இருக்கு. சூப்பர் ரிச்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டாரு. 2010 ஒரு நிமிஷம் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 2010 அருண்ஜேட்லியும் இதுல ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான சூப்பர் ரிச்னு ஒரு கான்செப்ட் எடுத்து இன்னைக்கு அதானியை எடுத்து பேசி பில்லியனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற கட்சின்னு பேசும்போது உங்க மைண்ட்ல என்னவாவே இருக்குன்னா, தொடர்ந்து இந்த பணம் எல்லாம் இருக்கிறத பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்து நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆர்வத்துக்கு வந்துட்டாங்க. இல்ல நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நீங்க அவசரப்பட்டா இன்பிட்வீன்ல கட் பண்ணீங்கன்னா எப்பவுமே ராங் எடிட் ஆயிடும். அவர் பேசும்போது அமைதியா கேட்டு இருக்கேன். நான் பேசும்போது நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க என்னோட கருத்து கேட்க சொன்னீங்களா, அண்ணனுக்கு சொல்ல சொன்னீங்க. அண்ணனுக்கு எனக்கு கடமை இருக்குல்ல, நான் சொல்லணும்ல. நான் ஒரு மாற்று கருத்து சொல்ல விரும்புறேன். மாற்று கருத்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு
ஹிடன் அஜெண்டா, காங்கிரஸோட ஹிடன் அஜெண்டாவே என்னன்னா வெல்த்தை வந்து அப்போஷன் வெல்த்தை எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு யாரிடம் இருந்து இதை கேளுங்க. இல்ல இதுதான் எனக்கு கேளுங்க சார், அவசரப்படாதீங்க சார். நீங்க கடைசி அவசரப்பட்டா நீங்க 5 நிமிஷம் நீங்க பேசவே விடல, என்ன நீங்க பேசவே இல்ல. குறுக்கால பேசலாம். நான் யாரிடம் இருந்து இதுதான் நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்லி முடிக்க விட மாட்டேங்கிறீங்களே. சொன்னாதானே நான் சரி, நான் ஒரு நிமிடம் குறுக்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே இவங்க ஆழ் மனசுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இவங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து என்எஸ்சியில் வந்து எந்தவித இடர்பாடுமே இல்லாம இந்த 10 ஆண்டுகள் நடத்திட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து பொருளாதார கொள்கையில சிறப்பா நடந்துட்டாங்க. இந்த பொருளாதார கொள்கையில வளர்ச்சினால இவ்வளவு செயல் திட்டங்களை ரொம்ப ஃபாஸ்டா 10 இயர் எல்லாத்துலயும் பண்ணிட்டாங்க. சோசியல் எக்கானமி மேட்டர்ல இவ்வளவு கன்சாலிடேட் பண்ணி வறுமை கோட்டுக்கு மேல பீப்புள் எடுத்துட்டு வர எல்லாமே என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஒரு நிமிஷம் என்ன பயம் வந்துருச்சுன்னா, பயமே இதுல பாயிண்ட் ரொம்ப கிளியர். என்ன பயம் வந்துருச்சுன்னா, இவங்க மிஸ்லீட் பண்றதுக்காண்டி ஒரு பதட்டத்தை, உங்களுக்கு ஓட்டு போட்டு நான் உங்களோட இல்ல எங்களுக்கு உங்க ஓட்டு முழுசா நாங்க இந்த மாதிரி பணம் கொடுக்க ரெடியா இருக்கோம், ஃப்ரீ பீஸ் கொடுக்கிற மாதிரி இந்த வந்து இது வந்து கொடுக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இல்ல. நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன், குறுக்கிடவே இல்லை. எங்க இல்ல என்னன்னா என் கேள்விக்கு நீங்க வரவே இல்ல, அதான் பிரச்சனை சார். இதுல நீ உங்க கேள்வியே தவறா இருக்கும், உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதா மக்களுக்கு உண்டானதா சொல்லணும் சார். மக்கள் கேக்குறவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். கேள்வி என்னன்னா, மக்கள் சொத்துக்களை காங்கிரஸ் பறித்து கொள்ளும் அப்படின்னா எப்படி சொல்றீங்க? அப்படின்னா நீங்க மோடியின் நண்பர்கள்னு சொன்னீங்களே வழியே மக்கள்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நாங்க 10 ஆண்டுகளா மக்களுக்கு தானே சார் வேலை பார்த்தோம், நாங்க நண்பர்களுக்காக வேலை பார்த்தோம். இவங்க சொல்றாங்க இவங்க டாக் கிரியேட் பண்றாங்க, நண்பர்கள் இவங்க டாக் கிரியேட் பண்றாங்க. நாங்க வேலை பார்த்தது 10 ஆண்டுகள் யாருக்கு சார்? ஏழைகளுக்காண்டி வேலை பார்த்த கட்சி சார். முழுக்க ஏழைகளோட வாழ்வாதாரம் வளர்ச்சிக்காண்டி பண்ண கட்சி சார். நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க, வாழ்வாதாரத்துக்காண்டி வளர்ச்சி. இவங்க திடீர் சார், நான் கேக்குறேன் 10 வருஷமா எதை பத்தியுமே 10 வருஷம் எதை பத்தியும் பேசாம எலெக்ஷனுக்கு முன்னால போய் நின்னுகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சார் சிறுபான்மை ஆர்வம் வந்தது? நல்ல உரை இருக்கு, நீங்க நல்ல மேடை பேச்சாளர். பாயிண்ட் என்னன்னா, இந்த டிபேட் வந்து இந்த முதல்ல கண்ணீரே முன்னால இல்ல. நீங்க உங்களிடம் நான் ஆதாரத்தை தான் கேட்டேன், வேற எதையுமே கேட்கல. அதற்காக தான் இவ்வளவு நேரம் நான் உங்களோட குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.